அக்டோபர் 5ஆம் தேதி முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் இப்பொழுது மிக பிரம்மாண்டமாக கீழ்கட்டளையில். நட்சத்திர எழுத்தாளர் ராம் முருகவேலின் அட்டகாசமான நாவல் புனைப்பாவை இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. பிளே ஐகானை கிளிக் பண்ணி புனைப்பாவை கேளுங்க. சுப்ரீம் கோர்ட் இன்னைக்கு ஒரு வழக்குல கொடுத்த தீர்ப்புங்கிறது எல்லாரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. என்ன வழக்கு அப்படின்னா, தமிழ்நாடு சென்னை பக்கத்துல போரூர் இருக்கு. 2017ஆம் ஆண்டு போரூரை சேர்ந்து 6 வயது சிறுமி வீட்டிலேருந்து காணாம போறாங்க. காவல்துறைக்கு புகார் கொடுக்குறாங்க. காவல்துறை தேடுறப்ப வீட்டு பக்கத்திலேயே அந்த சிறுமி பிணமா கண்டெடுக்கப்படுறாங்க. விசாரிக்கிறப்ப தான் தெரியுது அந்த சிறுமி பக்கத்தில் இருந்த அந்த மதுராந்தகபுரத்தை சேர்ந்து தஸ்வந்த் தான் அந்த கொலையை பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு காவல்துறை கைது பண்றாங்க. கைது பண்ணி சிறையில் அடைக்கிறாங்க. அப்புறம் ஒரு சில மாதங்களே ஜாமீன்ல வெளிவர்றாரு. வெளிவந்து அவங்களுடைய தாயாரையும் கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு மும்பையில் வச்சு தஸ்வந்த் அரெஸ்ட் பண்றாங்க. அதற்கு பிறகு 2018ஆம் ஆண்டு செங்கல்பட்டு மகளிர் நீதிமன்றம் தஸ்வந்துக்கு மரண தண்டனை கொடுக்குறாங்க. அதை உயர்நீதிமன்றமும் உறுதிப்படுத்துறாங்க. சென்னை உயர்நீதிமன்றமும் உறுதிப்படுத்துறாங்க. இப்போ தஸ்வந்த் என்ன பண்றாருன்னா, மேல்முறையீடு பண்றாரு உச்ச நீதிமன்றத்துல. அதுவும் கருணை அடிப்படையில தண்டனையை குறைக்கணும்னு சொல்லிட்டு தான் உச்ச நீதிமன்றத்துல மேல்முறையீடு பண்றாரு. அந்த வழக்கு இப்ப விசாரணை முடிவுல இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்கு. நீதிபதி விக்ரம்நாத் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த வழக்குல போதிய ஆதாரங்கள் இல்ல, குற்றம் நிரூபிக்கப்படல, அந்த சிசிடிவி காட்சி பாக்குறப்ப தஸ்வந்த் மாதிரியே தெரியல, அதே மாதிரி சம்பவ இடத்துல எடுக்கப்பட்ட அந்த டிஎன்ஏ மாதிரியும் ஒத்து போகல, அதனால தஸ்வந்த் கொடுக்கப்பட்ட இந்த மரண தண்டனையை ரத்து பண்றோம், மரண தண்டனையை ரத்து பண்றதுனால அவரை நாங்க விடுதலை பண்றோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அதாவது தண்டனையை குறைக்க போன இடத்துல இன்னைக்கு விடுதலை ஆயிட்டாரு தஸ்வந்த்ங்கிறதான் ஒரு பேரதிர்ச்சி. ஆமா, இப்ப அந்த சிறுமியை கொலை பண்ணது யாரு, தஸ்வந்தோட அம்மாவை கொலை பண்ணது யாரு, இந்த கேள்விகளும் இன்னும் நிக்குது இல்ல. ஏன்னா அந்த அம்மாவை கொலை பண்ண கேஸ்லயும் கடந்த மாதம் விடுதலை ஆயிருக்காரு. அதுல பிறல் சாட்சியா மாறிட்டதுனால அந்த சாட்சியத்தின் அடிப்படையில வெளியானாரு. இப்போ போதிய ஆதாரம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப காவல்துறை சரியா வேலை பண்ணல அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா இந்த 2 கொலைகளுமே தமிழ்நாட்டையே கலங்கடிச்சது. இன்னும் சொல்ல போனா அந்த சிறுமி கொலை இந்தியாவே உலுக்கி எடுத்த ஒரு சம்பவம். அதுல இப்படி ஒரு தீர்ப்பு வந்திருக்குங்கிறது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியா தான் இருக்கு. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் தமிழ்நாடு காவல்துறைன்னு எதிர்க்கட்சிகள் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இது போன ஆட்சி காலத்துல தமிழ்நாடு காவல்துறை 3 மாசம் கழிச்சுதான் குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணாங்க. அதனாலதான் ஜாமீனே கிடைச்சிருக்கு தஸ்வந்துக்கு. ஆனா இங்க கேட்டா திமுகவும் சரி அதிமுகவும் சரி என்ன சொல்லுவாங்க, ஸ்காட்லாண்ட் யார்டுக்கு இணையான காவல்துறையை நாங்க வச்சிருக்கோம், நாங்க அப்படி கரெக்டா வழக்கு நடத்துவோம், கரெக்டா கைது பண்ணுவோம், எல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு போய் அங்க கோர்ட்ல ஒழுங்கான ஆதாரம் கூட சமர்ப்பிக்க முடியாம இன்னைக்கு அந்த தஸ்வந்துக்கு விடுதலையே கிடைச்சிருக்கு. அதுதான் அன்புமணி என்ன சொல்றாருன்னா, தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் இதுல தலை குனியணும். இன்னைக்கு தமிழ்நாட்டு வரலாற்றுல அந்த குழந்தை பாதுகாப்புக்கு கருப்பு நாளாக தான் நம்ம இது அனுசரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னா நம்மளோட அந்த சட்ட செயலாக்க அமைப்பும் வழக்கு நடத்துறதுக்கான அந்த கட்டமைப்பும் ரொம்ப பலவீனமா இருக்குங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு இது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப அந்த சிறுமியை கொலை பண்ணது யாரு, இவர் இல்லைன்னா வேற யாரு அப்படிங்கிற கேள்வியையும் அதுல எழுப்புறாரு. அதே நேரத்துல இந்த மனித மிருகத்துக்கு நம்ம தண்டனை வாங்கி கொடுக்காம விட்டுட்டோம் அப்படிங்கிற ஒரு வருத்தத்தையும் பதிவு பண்றாரு. இப்ப நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் தஸ்வந்த் தான் அந்த கொலையை பண்ணியிருந்தார் அப்படின்னா ஒரு திருப்பியும் சமூகத்துல நடமாடுறது எவ்வளவு பேருக்கு ஒரு பெரிய பாதிப்பு உண்டாகும். அதெல்லாம் நினைக்கிறப்ப நமக்கு ரொம்ப பதட்டமா தான் இருக்கு. ஏற்கனவே தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்கு. அதை கூட சரியா கையாளாகாத ஒரு காவல்துறை தான் இருக்கு. இப்ப சாட்சியங்களை கூட அவங்க சரியா எடுக்க முடியலங்கிறது இதுல இருந்து தெரியுது. ஏன்னா நம்ம இப்போ போன வாரத்துல தான் பார்த்தோம், திருவண்ணாமலையில வச்சு ஒரு தாய் கண்ணு முன்னாடியே மகளை 2 காவலர்களே பாலியல் வன்கொடுமை செஞ்ச கொடூரம்லாம் நடந்திருக்கு. அந்த கொடூரத்தை ஒட்டி இப்போ பார்க்கும்போது அதோட ஒரு கொடூரமான சம்பவத்தை செஞ்ச ஒரு ஆள் வெளியே வந்தாருன்னா என்ன நடக்குங்கிற பேச்சும் இப்ப தமிழ்நாட்டில் அடிபட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் காவல்துறை தான் பதில் சொல்லணும். சொல்லுவாங்களா? கரூர் வேலுச்சாமிபுரத்துல விஜய் அந்த பிரச்சார கூட்டத்துல 41 பேர் கூட்ட நெரிசல்ல சிக்கி இறந்து போனாங்க. அதுல 9 பேர் குழந்தைகள். இந்த வழக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நடந்தது. உயர்நீதிமன்ற மதுரை கிளை தமிழ்நாடு அரசுக்கும் சரி, தமிழ்நாடு காவல்துறைக்கும் சரி, விஜய்க்கும் சரி கண்டனங்கள்லாம் தெரிவிச்சிருந்தாங்க. அதே சமயத்துல ஒரு SITயும் அமைச்சிருந்தாங்க, ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம். வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கார்க் தலைமையில. அஸ்ரா கார்க்கும் ஞாயிற்றுக்கிழமை போய் சம்பவ இடத்த பார்த்தாரு. அதே மாதிரி பாதிக்கப்பட்ட குடும்பங்கள்லாம் பார்த்து 3 குழுவா விரிஞ்சு விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க. நேற்று கூட பிரேத பிரசவன அறிக்கையெல்லாம் வாங்கியிருக்காங்க அவங்க. இந்த சூழல்ல தமிழக வெற்றி கழகம் உச்சநீதிமன்றத்தை அணுகியிருக்காங்க.
இந்த எஸ்ஐடி விசாரிக்க கூடாது, அதுக்கு தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் விசாரிக்கிறதுக்கு எடுத்துக்கிட்டாங்க. இப்போ 10ஆம் தேதி அதை வழக்கு திருப்பி வரப்போகுதுன்னு சொல்றாங்க. அப்ப ஏதாவது உத்தரவு பிறப்பிக்கலாம் உச்சநீதிமன்றம். ஆமா, அதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னொரு பக்கம் என்னன்னா, அந்த கரூர் கூட்ட நெரிசல்ல காயமடைஞ்சவங்க, லேசான காயமடைஞ்சவங்களுக்கு 50,000மும், பலத்த காயமடைஞ்சவங்களுக்கு 1 லட்சமும் தமிழ்நாடு அரசு நிவாரணம் அறிவிச்சிருந்தாங்க. அந்த நிவாரண தொகையை முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி வீடு வீடா போய் மக்களை பார்த்து இதை கொடுத்துக்கிட்டு இருக்காரு, அதுக்கான காசோலைய. இன்னொரு பக்கம் டிவிகே யாரும் வரவே இல்லைங்கிற குற்றச்சாட்டு இருக்கு. ஆனா கரூர்ல நேற்று வந்து டிவிகேவை சார்பாக ஒரு அஞ்சலி நிகழ்ச்சியும் நடத்தப்பட்டிருக்கு. இப்ப என்னன்னா, டிவிகேவோட தலைவர் விஜய் கரூருக்கு வரப்போறாராம். அதுக்காக அனுமதியை டிஜிபி கிட்ட கேட்டிருக்காங்க. நேற்று மெயில் மூலமா கேட்டிருந்தாங்களாம். இன்னைக்கு நேர்லையும் பார்த்து பேச போறதா வந்து சொல்லியிருந்தாரு கொள்கை பரப்பு செயலாளர் அருண்ராஜ், முன்னாள் வந்து அதிகாரி, மத்திய அரசு அதிகாரி. இப்ப என்னன்னா, கடந்த 2 நாட்களாக 30 குடும்பங்களுக்கு மேல வீடியோ காலில், வாட்ஸ்அப் வீடியோ காலிலே பேசிட்டார் விஜய்ங்கிறதையும் சொல்றாரு அவரு. ஏன்னா இன்னொரு சம்பவம் இந்த மாதிரி கூட்ட நெரிசல் ஏற்பட்டுறக்கூடாது, கூட்டம் கூடிடக்கூடாதுக்காக அவங்க காவல்துறையிட்ட முன்னனுமதி வாங்கிட்டு அவங்கள்ட்ட ஆலோசனை வாங்கிட்டு போறதா வந்து சொல்றாங்க. ஆமா, இன்னொரு பக்கம் வந்து துணை பொதுச் செயலாளர், அந்த கட்சியோட துணை பொதுச் செயலாளர் ராஜ்மோகன், அவரை பத்தி நிறைய மீம்ஸ் அதெல்லாம் வந்துட்டு இருந்தது இல்லை. இப்போ அதுக்கு ஒரு பதில் சொல்ற மாதிரி ஒரு பதிவு வந்து போட்டிருக்காரு. ஒரு 10 நாளாக வந்து நான் ஒரு ஆழ்ந்த துயரம், இதுலேருந்து வேதனை, இதுலேருந்து மீண்டு வர முடியாது அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அந்த பாதிக்கப்பட்ட 41 குடும்பங்களோடையும் நம்ம வந்து ஒரு எப்பவும் அவங்க கூட நிற்கணும் அப்படிங்கிறது தான் சரியாக இருக்கும். அதுக்காக தான் நான் அமைதியாகவே இருந்தேன் இவ்வளோ நாள். இந்த அமைதியை பயன்படுத்தி நிறைய பேர் வந்து அவதூறு, வன்மம் இதெல்லாம் வந்து பரப்புனாங்க. அது எதையுமே நம்ப வேணாம், அந்த வெறுப்பு எதையுமே. நாங்கள் வந்து கடைசி வரையும் அந்த குடும்பங்களோட நிற்போம், அதுதான் சரியான அஞ்சலியாக இருக்கும் அந்த குடும்பங்களுக்குங்கிற மாதிரி ஒரு பதிவு போட்டிருக்காரு. எத்தனை கல்லடி விழுந்தாலும் அதை நான் தான் தாங்கி ஆக வேண்டும் அப்படின்லாம் பதிவு போட்டிருக்காரு. கடைசி வரைக்கும் நிற்பாங்க, ஓகே. முதல் நிகழ்வு துக்க நிகழ்வு, அதுக்கே வந்து நிற்கலையே, அது வந்து இப்போ மாற்ற முடியுமா? அதை ராஜ்மோகனை மட்டும் நோக்கி இந்த கேள்வி எழுப்பப்படலை, தலைவர் இருந்து எல்லாருக்கும் தான் அந்த கேள்வி வந்து எழுப்பப்படுது. ஆமாம், உச்சநீதிமன்றத்தை பற்றி பேசுகிறப்ப இன்னைக்கு சீமான் வழக்குலையும் ஒரு முடிவு வெட்டப்பட்டிருக்கு உச்சநீதிமன்றத்தால. உச்சநீதிமன்றத்தில் போய் 2 தரப்புமே, அந்த நடிகை விஜயலட்சுமி வழக்கில் இந்த பக்கம் சீமான் தரப்பும் வந்து 2 பேருமே மன்னிப்பு கேட்டு ஒரு வந்து பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணியிருக்காங்க. அண்ணன் வந்து மன்னிப்பெல்லாம் கேட்க மாட்டாருன்னு தம்பிகள் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் உச்சநீதிமன்றத்தில் கேட்டதுனால அதுவும் வந்து இப்போ சோசியல் மீடியாவில் விமர்சனத்துக்குள்ளாயிருக்கு. தன்மான தமிழன்னு பேசிட்டு இருப்பார், தன்மான தமிழ் உச்சநீதிமன்றத்தில் மன்னிப்பெல்லாம் வந்து கேட்டுட்டாரான்னு சொல்லி ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ரிட்டன்ல சைன் தானே பண்ணி கொடுத்துருக்காரு, வாயால கேட்கலன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. காசால தொடர்ச்சி அந்த கொடூரம் நடந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறதுனால பல்வேறு நாடுகள்லையும் அதை ஒட்டி போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. அது மாதிரி இப்போ தமிழ்நாட்டில் சென்னையில் வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சார்பில் ஒரு போராட்டம் வந்து நடந்தது. அந்த கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுமே கலந்துக்கிட்டாரு. சுதந்திர பாலஸ்தீனம் வேண்டும் அப்படிங்கிற தலைப்பில் தான் அந்த கூட்டம் வந்து நடந்தது. அங்கே பேசும்போது உணவுக்காக கையேந்தி நின்றவங்களுக்கும் மிகப்பெரிய அநீதி நடந்திருக்கு, அதை பார்த்துட்டு கடந்து போக மனம் வருமா அப்படின்லாம் முதல்வர் வந்து பேசியிருந்தாரு. காசாவில் நடக்கிற அந்த கொடூரத்தை இஸ்ரேல் நடத்திட்டு இருக்காங்களா, அவங்கள கண்டிச்சும், அதே மாதிரி மத்திய அரசு இந்த போரை உடனடியாக நிறுத்துறதுக்கு அழுத்தம் கொடுக்கணும் இஸ்ரேலுக்கு அப்படின்னு சொல்லியும் வந்து வர 14ஆம் தேதி சட்டமன்றம் கூடுதல்ல அங்கே வந்து தீர்மானம் நிறைவேற்றுவோம்னு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. ஓகே, இதுக்கு வந்து திமுகவோட எதிர்கட்சி அதிமுக இல்ல பாஜக அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, குறிப்பா அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, யாராவது மண்டபத்தில் எழுதி கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன், அப்படியே நான் வந்து படிக்கிறேன். கள்ளக்குறிச்சிக்கு வழி தெரியாதவர்களுக்கு காசாவை பற்றிய கவலை எதற்கு? உள்ளூர் நிலைமையை ஊசலாடும் போது உலக அரசியல் உங்களுக்கு தேவைதானா? பாலஸ்தீனத்திற்கு விடிவு காலம் பிறக்க வேண்டும் என பேசும் உங்களால் வேங்கை வயல் போன்ற கொடுமையிலிருந்து மக்களை விடுவிக்க முடியவில்லையே, ஏன் அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. அப்போ வந்து இதெல்லாம் பேசினாதான் அதை பத்தி பேசணும்னு சொல்ல வராரா? ஆனா என்னன்னா, காசால அந்த வார் நிப்பாட்டணும்னு சொல்லிட்டு மனிதாபிமானம் இருக்கிற எல்லாருமே நினைக்கிறாங்க, தொடர்ந்து வந்து பேசுறாங்க. உலகத்துல எவ்வளவோ நாடுகள்ல பெரிய பெரிய போராட்டம் கூட அதனால வந்து வெடிச்சிருக்கு, நடந்திருக்கு. சக மனுஷனுக்கு ஏதாவது ஒரு துன்பம்னா ஒருத்தங்க மனசுல நினைச்சாலே ஒரு பெரிய ஒரு விஷயம் தானே அது இந்த காலத்துல. ஆமா, இதில் இந்த காசா இஸ்ரேல் போரை பற்றி பேசும்போது அங்கே மனிதாபிமான உதவிகள் கிடைக்கல மக்களுக்குன்னொன்னா, ஒரு கிரேட்டா தன்பர்க் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஸ்வீடனை சேர்ந்த சமூக ஆர்வலர். அவங்க வந்து ஒரு படையோட நிறைய சமூக ஆர்வலர்களோட காசா நோக்கி போனாங்க. அவங்கள தடுத்து நிறுத்தி கைது பண்ணி ஒரு சிறையில் அடைச்சிருக்கு. இஸ்ரேல் இராணுவம் வந்து சிறையில் அடைச்சிருக்காங்க. இப்போ வந்து விடுவிச்சிருக்காங்க. ஆனால் இத்தனை நாளும் வந்து அவங்களுக்கு கொடுமைகள் நடந்திருக்கதா தான் சொல்கிறாங்க. அவங்களுமே
அவங்களுமே வெளியே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ப்ரெஸ் மீட் ஒன்று நடத்துனாங்க. அதில் பேசும்போது என்னை கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டு என்னைய மட்டும் இல்லை எல்லா சமூக ஆர்வலர்களையும் டார்ச்சர் பண்ணாங்க. நான் அதை பற்றி மேற்கொண்டு பேச விரும்பலை, ஏன்னா அதை வந்து தலைப்பு செய்தியாக மாறிடும். இப்போ பேச வேண்டியது என்னென்னா, காசா மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நீதியை பற்றி தான் நம்ம பேசணும்னு சொல்லி அதை பற்றி தான் பேசினாங்க. பட் மற்ற சமூக ஆர்வலர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க, கிரேட்டா தன்பர்குக்கு தண்ணி கொடுக்கல, அவங்கள வந்து முடிய பிடிச்சி இழுத்துட்டு போயிருக்காங்க, அவங்களுக்கு உணவு சரியாக கொடுக்கல, அப்புறம் அந்த மூட்டைப்பூச்சி உள்ள ஒரு சிறைச்சாலையில் வந்து அடைச்சிருக்காங்க, அதனால உடம்பெல்லாம் அவங்களுக்கு வந்து பாதிப்பெல்லாம் ஏற்பட்டிருக்கதா சொல்கிறாங்க. ஸோ அங்கே வந்து மனிதாபிமான உதவி செய்ய போனாலும் நாங்கள் கொடுமை தான் படுத்துவோங்கிறத இஸ்ரேல் காட்டியிருக்கு. ஆமாம், இன்னொன்று ஐநா அறிக்கையும் வெளியே இருக்கு. ஐநா அறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அந்த காசால முழுக்க கட்டடங்கள் இடிக்கப்பட்டிருக்குல்ல குண்டுகளா போட்டு, அதை சரி பண்றதுக்கே அந்த இடிபாடுகளை அகற்றத்திற்கே 10 வருஷம் ஆகுமா. இப்போ எந்த அளவுக்கு ஒரு கொடூரத்தை இஸ்ரேல் பண்ணியிருக்கு நம்மளால வந்து பார்க்க முடியுது. உண்மையாலுமே இந்த கொடுமைகளுக்கெல்லாம் நிச்சயம் இஸ்ரேல் என்னைக்கா ஒரு நாள் தண்டனை அனுபவிச்சுதான் தீரும். விசிகா தலைவர் திருமாவளவன் அவரோட கார்ல அந்த பாரிஸ் கார்னர் உயர்நீதிமன்றத்தை ஒட்டின அந்த சாலையில போயிட்டு இருந்தாரு. அந்த டைம்ல ஒரு ஸ்கூட்டர்ல வந்து அவர் கார் மோதிட்டதா ஒரு பிரச்சனை கிளம்புச்சு. அது வந்து 2 தரப்பும் சொல்றாங்க. அந்த ஸ்கூட்டர்ல வந்தவர் ஒரு வழக்கறிஞர் தான். அவர் இறங்கி வந்து அந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க முடியுதுன்னா, காரும் ஸ்கூட்டரும் ஒட்டி நிக்குது. அங்கிருந்து இறங்குறாரு அந்த வழக்கறிஞர். அவர் ஏதோ அந்த டிரைவரோட சண்டை போட போற மாதிரி தான் நமக்கு தெரியுது. அப்புறம் அங்கேருந்த விசிகாவினர்லாம் வந்து அவர் வந்து தாக்குறாங்க, அவரோட வண்டியை வந்து பிடிச்சி தள்ளி விடுறாங்க. இந்த சம்பவம் வந்து ஒரு பெரிய அரசியலாகவும் மாறி இருக்கு. எதிர்கட்சிகள்லாம் பாருங்க, திரும்ப வந்து காருக்குள்ளே உட்காந்துருக்காரு, அப்போவே வந்து இவங்கெல்லாம் வந்து ரவுடிஸ் மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கு. ஏன்னா அந்த வழக்கறிஞர் வந்து உயர்நீதிமன்றம் முன்னாடி இது நடக்குது, ஓடுறாரு, நீதிமன்றத்துல போய் தான் அந்த வழக்கறிஞர் வந்து தப்பிக்கிறாரு. அவ்வளவு பேர் அடிக்கவும் வந்து பாயிறாங்க, அந்த வழக்கறிஞர் பாயிறாங்க. இதுல திரும்ப வந்து இறங்கி இதை தடுத்திருக்க வேணாமா அப்படிங்கிற கேள்வி இல்லாமல் முன்வைக்கப்படுது. இப்போ அவர் வந்து ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. என் ஸ்கூட்டரில் போய் என் கார் இடிக்கவே இல்லை, அவராக வந்து முன்னாடி அவர் ரொம்ப நேரமாக ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்தார், நான் இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டு முன்னாடி நிறுத்திட்டு வேணும்னே பிரச்சனை பண்ண பார்த்தாரு. அதை தான் நம்ம கட்சி தோழர்கள் வந்து போய் கேட்க போக சிலர் வந்து தாக்கவும் போனாங்க. அதுக்குள்ளே போலீஸ் வந்து அவரை அந்த பார் கவுன்சில் அலுவலகத்துக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. இதில் வேற எந்த சம்பவமும் நடக்கலை, கார்லாம் இடிக்கலைங்கிற மாதிரி அவர் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. ஒரு பார் கவுன்சிலுக்குள்ளே ஓடுற காட்சிகளை தான் பார்த்தோம் நம்ம. அதே மாதிரி காவல்துறை பின்னாடி வந்து போகிறாங்க. இந்த சம்பவத்துக்கு அண்ணாமலை என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பாருங்க, பட்டப்பகலில் விசிகா ரவுடிகள் வழக்கறிஞரும் தாக்குறாங்க, இந்த சம்பவத்துக்கு பொறுப்பேற்றுக்கிட்டு திரும்ப எல்லாரையும் கைது பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இப்போ திருமாவுக்கு Z+ பாதுகாப்பு வேணும்னு சொல்லிட்டு நாகூர் தேசிய நெடுஞ்சாலையில் 1 மணி நேரம் தேசிய நெடுஞ்சாலையே ஃபுல்லா வந்து ஆக்கிரமிச்சு ஒரு போராட்டம் வர பண்ணிருக்காங்க விசிகாவினர். இது எதுக்கு வேணும்னா வந்து வேற எங்கேயாவது போராடிக்கலாம், சாலையை மறிச்சுதான் போராடணும். தேசிய நெடுஞ்சாலையில 1 மணி நேரம் மக்கள் பிரச்சனைக்கு போராடி இருந்தா பரவாயில்ல, இதுக்கெல்லாம் வந்து சாலையை மறியலா? எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி எழுச்சி பயணம் கிட்டத்தட்ட ஒரு 120 தொகுதியை தாண்டி அவரோட பிரச்சாரம் போய்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. இந்த பக்கம் விஜய் ஆரம்பிச்சாரு, அந்த சம்பவம் எல்லாருக்குமே தெரியும். அடுத்து நயினார் நாகேந்திரன் ஆரம்பிக்க போறாரு. மதுரையில் அக்டோபர் 12ஆம் தேதி அண்ணா நகர் அம்பிகா திரையரங்கு சந்திப்புல பிரச்சாரத்தை ஆரம்பிக்க போறாங்களாம். என் படம் எதுவும் ரிலீஸ் ஆகுதா, கூட்டம் சேர்த்துடலாம் பாக்குறாங்களா தியேட்டர் பக்கத்துல? இதுக்கு வந்து JP நட்டா வராரு. எதுக்கு இந்த பிரச்சாரத்தை ஆரம்பிச்சு வைக்க? ஆமா, ஓ என்ன இப்படி இறங்கிட்டாங்க. இதுக்கு முன்னாடி அண்ணாமலை போறப்ப அமித்ஷா வந்தாரு, பாத்தியா இல்லையா? ஆமா. அப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, அமித்ஷா வந்து ஆரம்பிச்சு வச்சாரு, ஆனா அதை ஃபுல்லாவே பணம் வசூல் பண்றதுக்கு அண்ணாமலை பயன்படுத்திட்டாருன்னு திமுக குற்றச்சாட்டு வச்சாங்க. என் மக்கள் அதானே? ஆமா. இதுக்கு என்ன பேர் வைக்க போறாருன்னு தெரியலையே. பாப்போம், பொறுத்து பார்ப்போம். முருகன் பேர் தான் இருக்கும். ஏன்னா முருகன் வச்சுதானே மாநாடு நடத்தினாங்க மதுரையில. ஆமா, சரி, என்ன பண்றாங்க? ஏற்கனவே எல்முருகன் பண்ணிட்டாரு நினைக்கிறேன். முருகன் வேல் யாத்திரை. இவர் என்ன யாத்திரைங்கிறது தெரியல, அதை வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனா இந்த யாத்திரையெல்லாம் போறாங்கல்ல, அதுக்கு வந்து கலரா பஸ் எல்லாம் ரெடி பண்ணி அவங்க அரசியல் தலைவர்கள்லாம் பாதுகாப்பா அதை போயிட்டு வராங்க, அதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனா மக்களுக்கு பஸ்ஸு அது கலர்லாம் அடிச்சிருக்காங்க, பிங்க் கலர்லாம் அடிச்சிருக்காங்க, பட் பஸ்ஸு சரியா இருக்கா அப்படின்னு கேட்டா இல்லைங்கிறத நம்ம நிறைய இடத்துல பார்த்துட்டோம். இப்போ திருச்செங்கோடு பக்கத்துல ஆவத்தியாபாளையம்ங்கிற அந்த கிராமத்தை ஒட்டி இப்போ ஒரு அரசு பேருந்து போயிட்டு இருக்கும்போது அப்படியே படிக்கட்டி உடைஞ்சு விழுகுது. பின் சைடு உள்ள படிக்கட்டு அப்படியே உடைஞ்சு விழுகுது. இந்த காட்சி வந்து பதிவாயிருக்கு. இதில் என்னன்னா, நல்வாய்ப்பா என்னன்னா, யாருமே வந்து படிக்கட்டில் ஏறும் போதோ இறங்கும் போதோ இல்லை அதை ஒட்டி நிற்கும் போதோ இந்த சம்பவம் நடக்காதனால எந்த ஆபத்தும் இல்லை. பட் எப்போ வேணா ஆபத்து வரலாங்கிற மாதிரி தான் இருக்கு அரசு பேருந்துகளோட நிலைமை. இதே வந்து அமைச்சர்கள் போற கார்ல ஒரு சின்ன கீழ் இருந்தா கூட பட்டிட்டீங்க, நீங்க பாக்குறீங்கல்ல,
இப்போ மக்கள் போற பஸ்ல மட்டும் என்ன தக்காளி தொக்கா? ஆமா. டெல்லி முதல்வர் ரேகா குப்தா ஒரு விழாவில் பேசும்போது பிராமண சமூகம் தான் நம்ம இந்தியாவில் வந்து அறிவு சுடர அந்த தீயை ஏற்றி வச்சது, அவங்களுக்கு வந்து அவங்க நாட்டு நலனுக்காக நிறைய பண்ணதுனால எந்த அரசாங்கம் வந்தாலும் பிராமணர்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குங்கிற மாதிரி ஒரு கருத்தை பேச அது இந்தியா முழுக்க மிகப்பெரிய சர்ச்சையாக மாறி இருக்கு. இதுக்கு திமுக எம்பி கனிமொழியுமே கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. சாதிய கட்டமைப்பை பெருமையாக பேசுறதே தப்பு, இதில் வந்து ஆர்டிஃபிஷியலாக ஒரு பெருமையை உருவாக்கி வச்சிருக்கிற ஒரு சாதியை பற்றி வந்து உயர்த்தி பிடிக்கிறது இந்த நாட்டோட சாபக்கேடு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது தேச விரோதம் அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு சாதியை தூக்கி பிடிச்சி இப்படி பேசி, அதுவும் வந்து ஒரு முதலமைச்சர் பதவியில் இருந்துட்டு இது வந்து நாங்கள் பண்ணுவோம் இந்த சாதியினருக்கு மட்டும் அப்படின்னு சொல்கிறது வந்து மிகப்பெரிய தேச துரோகம்னு அவங்க சொல்கிறாங்க. அதுவும் தேசிய தலைநகரில் நின்றுக்கிட்டு இப்படி பேசுறதுங்கிறது பெரிய சர்ச்சையாக தான் போயிருக்கு. சரி, அப்படியே தமிழ்நாட்டுக்கு வருவோம். இங்கே அப்போலோ ஹாஸ்பிட்டல் அனுமதிக்கப்பட்டிருந்தாரு பாமக நிறுவனர் ராமதாஸ். அவர் வந்து டிஸ்சார்ஜ் வந்து பண்ணிட்டாங்க. கிளம்புறப்ப எனக்கு ஓய்வே கிடையாதுன்னு வந்து கிளம்பியிருக்காரு. இப்போ ஓய்வு இல்லாமல் அடுத்து யார் யார் மேலே அம்புகள் வீச போறாருங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே, ஆமாம். மருத்துவமனை பற்றி சொன்னீங்கல்ல, மருத்துவமனை வரவங்கள இனிமேல் வந்து நோயாளிகள்னு அழைக்கக்கூடாது, மருத்துவ பயனாளர்கள் தான் அழைக்கணும்னு சொல்லிட்டு முதல்வர் ஏற்கனவே சொல்லியிருந்தாரு. அதுக்கான அரசாணை வந்து இப்போ வெளியிட்டிருக்காங்க. மருத்துவ பயனாளர்களுக்கு உண்மையிலே பயனளிக்கிற மாதிரி ஏதாவது பண்ணாங்கன்னா பரவாயில்ல, பேர் மட்டும் மாத்தினா பத்தாது. இல்லை, உண்மையாலுமே அரசாங்க மருத்துவமனை, சில அரசாங்க மருத்துவமனை ரொம்ப சிறப்பாக செயல்படுறாங்க. சில மருத்துவர்கள் ரொம்ப சிறப்பாக செயல்படுறாங்க. பல தனியார் மருத்துவமனை கூட செய்ய முடியாத பல அறுவை சிகிச்சையை வந்து செஞ்சு சாதனைலாம் பண்றாங்க. ஆனா என்னன்னா அந்த கழிவறையை கூட சுத்தமா வச்சிருக்க மாட்டேங்கிறாங்க சில மருத்துவமனைகள்ல. அதை சேர்ந்த பயனாளர்கள் மருத்துவமனைக்கு போறதே நோய்வாய்ப்பட்டு தான். அங்க போய் எதுவும் புதுசா நோய் வந்துடக்கூடாது நமக்கு. குறிப்பா சொன்னோம்னா இங்கே ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலில் சொல்லலாம், அவ்வளோ பேர் மக்கள் வந்துட்டு போகிற இடத்துல கழிவறை சுத்தமாக இல்லைங்கிற போக தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது. அங்கே இருக்கிற டீனு இல்லை மாசு ஆய்வு போகிறார் என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. இன்னொரு பக்கம் வந்து ஒரு அலர்ட் வந்து கொடுத்துட்டாங்க 3 மாவட்டங்களுக்கு, சென்னை, திருவள்ளூர், கோவை. 3 இடங்கள்லையுமே இந்த டெங்கு கொசு பாதிப்பால் நிறைய பேர் அட்மிட் ஆகிட்டு இருக்காங்களாம். உதாரணத்துக்கு சென்னை எடுத்துக்கிட்டீங்கன்னா மொத்தம் 12,000 பேர் அட்மிட் ஆயிருக்காங்க தமிழ்நாடு முழுக்க. அதுல 3600 பேர் சென்னையை சேர்ந்தவங்க மட்டும். இந்த டெங்கு கொசுங்கிறது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் ஒரு 8 பேர் இறந்து போயிருக்கிறதா சொல்றாங்க இந்த ஆண்டுல மட்டுமே. அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். குறிப்பா குழந்தைகள் இருக்கிற வீட்டுல, கர்ப்பிணி இருக்கிற வீட்டுல, முதியோர்கள் இருக்கிற வீட்டுல. ஆமாம், சிம்டம்ஸ் எல்லாம் புறந்து இல்லாமல் உடனடியாக போய் மருத்துவமனையில் அட்மிட் ஆகிடுது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா பிளேட்லெட்லாம் சரசரன்னு வந்து கம்மியாகும். அது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய் மேலே செருப்பு வீச போனார் ராகேஷ் கிஷோருங்கிற ஒரு வழக்கறிஞர். இவர் பார் கவுன்சிலேருந்து அவர் வந்து நீக்கிட்டாங்க. பிரதமர் மோடியே கவாய் கிட்ட தனிப்பட்ட முறையில் பேசினாரு. ஒட்டுமொத்த இந்தியாவும் இந்த சம்பவத்தால் கொதிப்படைஞ்சிருக்காங்கலாம் சொன்னார்ல. இப்போ ராகேஷ் சர்மான்னு ஒரு ஃபேக் அக்கௌண்ட் எக்ஸ்தலத்தில் ஓப்பன் பண்ணப்பட்டிருக்கு. இந்த மாதிரி சர்ச்சையான கருத்துக்கள் பதிவிடப்பட்டிருக்கு. அதுக்கு வந்து கர்நாடகா பாஜக மாநில தலைவர் பாஸ்கர் அப்படின்னு என்ன பண்ணியிருக்காருன்னா, ராகேஷ் கிஷோர் அதுவே ஒரு ஃபேக் ஐடி, அதுக்கு போய் தன்னோட ஆதரவை தெரிவிச்சிருக்காரு. உங்களுடைய இது வந்து ரொம்ப துணிச்சலா இருக்கு, நான் பாராட்டுறேன் அப்படின்னு வந்து போட்டிருக்காரு. பிரதமர் மோடியே இப்படி பண்றாரு. ஆனா அவர் கீழே இருக்கிறவரை பார்த்து என்ன பண்ணிருக்காரு, இப்போ உடனே ஃபேக் ஐடி தெரிஞ்சு டெலிட் பண்ணிட்டு ஓடி இருக்காரு அவரு பாஸ்கர் ராவ். ஓகே ஓகே, இப்போ புரியுதா? எங்க வெறுப்பை விதைச்சது யாருன்னு காங்கிரஸ் சொன்னாங்க. அது வந்து உண்மையும் தோன்ற அளவுக்கு தான் இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து 2 நாள் அரசு முறை பயணமாக பிரிட்டன் பிரதமர் அவர் பதவியேற்றதுக்கு அப்புறம் முதல் முறையாக இங்கே இந்தியாவுக்கு வந்திருக்காரு. கேர் ஸ்டார்மர் அவர் வந்து மும்பைக்கு வந்திருக்காரு. வர்த்தக விஷயங்கள் தொடர்பாக 2 நாடு தலைவர்களும் பேச போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. பிரதமர் மோடியும் மும்பையில் போய் வந்து அவரை மீட் பண்ணுறாரு. ஓகே, பிரதமர் மோடி இன்னைக்கு ஒரு கருத்தரங்கில் வந்து பேசுகிறப்ப 1 GB டேட்டா டிவியோட கம்மியாக இருக்குது, அதை நம்ம அடைஞ்ச முன்னேற்றம் இருக்காரு. அதாவது சொல்றாரு, நான் எதுக்கு எடுத்தாலும் டீயை வந்து கம்பேர் பண்றேன் நீங்க நினைக்க வேணாம், அது ஊறி இருக்கு அப்படின்றாரு அவர். ஊறி இருக்கும், ஆனா டீ வந்து தினசரி எல்லாரும் குடிக்கிறது, அது நிறைய பேர் டீயை குடிச்சுதான் லைஃப் ஓட்டுறாங்க, அது வந்து விலை கூட இருக்குங்கிறத பெருமையா பேசியிருக்காரு. நோபல் பரிசு அடுத்தடுத்து அறிவிச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல, 10ஆம் தேதிக்கு தான் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இருந்தாலும் பிசிக்ஸுக்கு வந்து அந்த இயற்பியலுக்கு நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டிருக்கு. ஜான் கிளார்க், மைக்கேல் டிவோட்டி, ஜான் மார்டினஸ், இந்த 3 பேருக்கு தான் வந்து அறிவிச்சிருக்காங்க. இவங்க வந்து அந்த மேக்ரோஸ்கோபிக் குவாண்டம் மெக்கானிக்கல் டனலிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்களாம். அதுக்காக வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. ஏதோ ஒரு நல்லா கண்டுபிடிப்புன்னு நினைக்கிறேன். அந்த அவங்களுக்கு அந்த அளவுக்கு அறிவு இல்லைங்க, பிசிக்ஸ் தெரியாது, அதனால கெமிஸ்ட்ரியா பிசிக்ஸ் பிசிக்ஸா பிசிக்ஸ் ஓ பிசிக்ஸ் சாரிங்க, நமக்கு இல்லை கெமிஸ்ட்ரிக்கு அறிவிச்சிருக்காங்க. அது இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கெமிஸ்ட்ரிக்கு அதையும் பார்த்துறீங்களா வரும்?
சாட் ஜிபிடி கேட்டுக்கிட்டு இருக்காரு. சாட் ஜிபிடி அது கூகுள் தான் ப்ரோ. கெமிஸ்ட்ரிக்கான நோபல் பரிசு யார் யாருக்குன்னா சுசூமு அப்படிங்கிறவருக்கு, ரிச்சர்ட் ராப்சன், அப்புறம் ஓமர் யாகி, இந்த 3 பேருக்கும் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த 3 பேரும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மெட்டல் ஆர்கானிக் ஃப்ரேம் ஒர்க்ஸில் நிறைய டெவலப்மெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்காங்களாம். ஸோ அதுக்கு அவங்களுக்கும் வந்து சிறந்த கண்டுபிடிப்பு, சிறந்த முன்னேற்றம்லாம் கொண்டு வந்திருக்கிறதுனால அவங்களுக்கும் நம்ம வாழ்த்துக்களை சொல்லி. நோபல் பரிசு கொடுத்தாலே வந்து அவங்க சிறந்தவங்க தான், வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். ஆனால் பாரு 3 பேருக்காக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், பேர் வேற கஷ்டமாக இருக்கு நமக்கு. இதோ வந்துட்டேன். சரி, இன்னைக்கு விருது யாருக்கு அப்படின்னா சீமானுக்கு தான். போர்னே அண்ணன் இருப்பாப்புல, அது ஒரு பெரிய அக்கப்போரா மாறிச்சு ஒரு விவகாரம். உச்சநீதிமன்றம் வரைக்கும் வந்து உச்சநீதிமன்றம் பரஸ்பர மரியாதை கொடுத்துக்கோங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இப்போ உச்சநீதிமன்றத்துக்கு மரியாதை கொடுத்து அண்ணன் வந்து மன்னிப்பு வந்து கேட்டிருக்காரு சீமான். அதனால நம்ம பழைய படம் ஒன்று பார்த்துருக்கோம், காதலுக்கு மரியாதைன்னு ஒரு படம். ஆமாம், அதை வந்து கொஞ்சம் மாற்றி மன்னிப்புக்கு மரியாதைன்னு கொடுக்கலாம். அந்த படத்துக்கு சம்மந்தம் இல்லை, ஜஸ்ட் மன்னிப்புக்கு மரியாதை. ஓகே, புரிய நூலை டக்குன்னு மன்னிப்புக்கு மரியாதை என்னடா அது அப்படின்ட்டுருவாங்கல்ல. அதனால காதலுக்கு மரியாதை இல்லை, மன்னிப்புக்கு மரியாதைன்னு ஒரு வந்து அவார்டை கொடுத்துட்டு விடைபெறுகிறோம். நன்றி. உங்கள் வீட்டில் உள்ள அனைவருக்கும் ஒரே இடத்தில் தீபாவளி ஷாப்பிங் செய்ய சரியான சாய்ஸ் ஜெயச்சந்திரன். இப்போது விசாலமான பார்க்கிங் வசதியுடன் கீழ்கட்டளையில் புதிய ஷோரூம் திறப்பு விழா அக்டோபர் 5ஆம் தேதி கோலாகல ஆரம்பம். நட்சத்திர எழுத்தாளர் ராம் முருகவேலின் அட்டகாசமான நாவல் புனைப்பாவை இப்போது ஆடியோ ஃபார்மேட்டில் உங்கள் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. பிளே ஐகானை கிளிக் பண்ணி புனைப்பாவை கேளுங்க.